என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். ஐந்தாகமத்தில் இருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து முன்னுரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்களை நாம் தியானித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கும் உபாகம புத்தகத்தின் 18ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். உன்னை போல ஒரு தீர்க்க தரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயிலே அருளுவேன். நான் அவருக்கு கற்பிப்பதை எல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார். ஆண்டவர் சொல்லுகிறார், மோசே, உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்கள் சகோதரர்கள் நடுவிலிருந்து அவர்களுக்காக எழும்ப பண்ணுவேன். அது என்ன உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை? இந்த மோசே எதற்காக அழைக்கப்பட்டார் என்றால், ஆண்டவர் மோசையை அழைக்கும் பொழுது யாத்திராகம புத்தகத்தில் சொல்லுகிறார், என் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலை செய்யும்படி நான் இறங்கினேன், உன்னை அனுப்ப போகிறேன் வா என்றார். ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீ இஸ்ரவேல் புத்திரராகி என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன் வா என்றார். ஆண்டவர் மோசையை அழைக்கும் பொழுதே சொல்லுகிறார், மோசே நீ வா, நீ இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வரும்படி நான் உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன் வா என்று சொல்லுகிறார். மோசே ஏன் அழைக்கப்பட்டார்? இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து விடுதலை செய்யும்படி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏன் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார்? அவருடைய ஜனங்களை விடுதலை செய்யும்படி, பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை செய்யும்படி. உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உன் ஜனத்தின் நடுவிலிருந்து எழும்ப பண்ணுவேன் என்று சொன்ன வார்த்தையின்படியே ஆண்டவர் மோசையை எழுப்பினார். மோசே ஜனங்களை விடுவித்து கொண்டு வந்தார். பிரியமானவர்களே, இந்த இரட்சகர் இயேசுவால் உங்கள் வாழ்க்கையில விடுவிக்க முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. எப்படிப்பட்ட அடிமைத்தனம், எப்படிப்பட்ட பாவம், எப்படிப்பட்ட வறுமை, எப்படிப்பட்ட சூழ்நிலைமையா இருந்தாலும் இந்த ஆண்டவர் இயேசு விடுதலை செய்வார். மோசே இஸ்ரவேலரை விடுவித்தது போலவே இரட்சகர் இயேசு உங்களை விடுவிப்பார். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பரலோகத்தின் தேவனே, நல்ல ஆண்டவரே, மோசே போல எங்கள் ஆண்டவர் இயேசு எழும்புவார் என்று நீர் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தையின்படியே அவரை இரட்சகராய் எழுப்பினீர். இதற்காக ஸ்தோத்திரம். இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து விடுவித்தது போலவே உம்முடைய ஜனங்களை விடுதலை செய்கிற இந்த அன்புக்காய் நன்றி. என் வார்த்தையை கேட்கிற எல்லா ஜனங்களுக்கும் வேண்டிய விடுதலை எல்லா பகுதிகளிலும் கர்த்தர் விடுதலை தந்து நடத்தும்படியா ஜெபிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, மோசே போலவே இந்த இரட்சகர் இயேசு ரட்சிக்கிறவராய் விடுவிக்கிறவராய் வந்தார். உங்கள் வாழ்க்கையிலே அவர் விடுதலையை தருவார். இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். காட் பிளஸ் யூ.